நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், திமுகவில் இளைஞரணி செயலாளர் பதவிக்கு உதயநிதியை விட்டால் திமுகவில் இளைஞர்களே இல்லையா? காலம் காலமாக கட்சிக்கு உழைத்த ஒரு கருப்பு சிவப்பு கொடிபிடித்த தொண்டன் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? உங்கள் மகனைத்தான் முடிசூட்ட வேண்டுமா? வடக்கு மண்டல மகாநாடு 1,35,000 இளைஞர் நேர்மையாளர் உட்கார்ந்து இருந்தார்கள். என் பெருமைக்குரிய தம்பிகளே, நான் பெரிதும் மதிக்கின்ற என் தாய்மார்களே, 1,35,000 இளைஞர்கள் உட்கார்கிற நாற்காலியில் ஒரு பிளாஸ்டிக் பை கொண்டு வைக்கிறார். அதிலே மட்டன் பப்ஸ், பிஸ்கட், சிப்ஸ், மிக்சர், கடலை மிட்டாய், தண்ணீர், ஜூஸ், 10 வகை பொருட்கள். ஆரவாரம் உண்டா? கூட்டத்திலே உணர்ச்சி உண்டா? கூட்டத்திலே மகிழ்ச்சி உண்டா? இல்லை. எல்லோரும் செத்தவன் கையில் வெற்றில் கொடுத்த மாதிரி உட்கார்ந்தார். யாரும் மகிழ்ச்சி அல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி பரவசம் அங்கே பார்க்க முடியவில்லை. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளியினால் செய்த நாற்காலி போட்டார். நாஞ்சில் சம்பத் தேனியில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன். வெள்ளியினால் செய்த நாற்காலியா? வெள்ளி விலை என்ன இன்றைக்கு? ஒரு பவுன் தங்கம் வாங்க வேண்டும் என்றால், ஆபரண தங்கம் வேண்டும் என்றால் 1,05,000 ரூபாய் வேண்டும். வெள்ளி மூக்குத்தி போடுவதற்கே 1000 ரூபாய்க்கு கிடைக்காது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்க வழி இல்லாத என் சகோதரிகளை நாளெல்லாம் பார்க்கிறேன், நாளங்கள் பார்க்கிறேன். என்னுடைய தங்கை மகளுக்கு வயது 34. அவள் MA, MPhil, PhD பட்டம் பெற்றவள். அவளுடைய கல்யாணத்துக்கு அவள் காத்திருக்கிறாள். தங்கத்தின் விலை ஒரு பவுன் ஆபரண தங்கம் 1,05,000. இதே போல எத்தனையோ வீட்டில் 30 வயதாக 34 வயதாகியும் கல்யாணம் என்ற வில்லை முறிக்க முடியாமல் எத்தனையோ தங்கிகள் கதறி கதறி அழுகிறார். ஆடுவார் இல்லாத ஆடலாக, ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பட்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக. என் பெருமைக்குரிய தாய்மார்களே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், உங்களுக்கு வெள்ளி நாற்காலி கேட்கிறதா?